அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கோவில் பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது. திருக்கடையூர் அபிராமி அப்படின்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவிலில் அப்படி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் தான் வந்து 60ஆம் கல்யாணம்ன்ற சஷ்டித பூர்த்தியும், 70ன்ற பீமசாந்தி, 80ன்ற சதாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. இது வந்து ஆயுள் விருத்திக்காக பண்ணுறாங்க. இந்த ஹோமம்லாம் பண்ணி அந்த இடத்துல போய்ட்டு 60ஆம் கல்யாணம் மாதிரி பண்ணுறாங்க. இது ஏன் இந்த கோவில், எவ்வளோ கோவில் இருக்கும்போது இந்த கோவிலில் வந்து பர்டிகுலராக ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கண்டேயன் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மார்கண்டேயனை பற்றி என்றும் 16ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் வந்து இந்த கோவிலில் தான் வந்து சிவனை வணங்கி ஆயுள் வந்து பெற்றதாக ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. அதனால தான் இந்த கோவிலில் வந்து பண்ணுறோம். அந்த மார்கண்டேயனோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிருகண்டு முனிவன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து பல வருஷமாக, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவருக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். அப்போது சிவனை வேண்டி தவம் இருக்கிறாரு. அவங்களும் அவங்க ஒய்ஃபும் 2 பேருமே சேர்ந்து தவம் இருக்காங்க. தவம் இருக்கும்போது சிவன் வந்து காட்சி கொடுத்து, உனக்கு வேண்டிய வரத்தை தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லி கண்டிஷன் போடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து உனக்கு நிறைய ஆயுள் 100 வருஷம் இருக்க மாதிரி நல்லா, ஆனால் ஒரு பைத்தியமாகவோ முட்டாளோ வேண்டிய குழந்தை வேணுமா, இல்லைன்னா 16 வருஷம் இருக்கும் அவ்வளோதான், அந்த மாதிரி குழந்தை வேணுமானா, இவர் ஆர்வம் மிதியில் எனக்கு 16 வருஷம் இருந்தால் போதும்னு சொல்லி, ஒரு அறிவான குழந்தை தான் வேணும்னு சொல்லி வேண்டிடுறாரு. மார்கண்டேயனுக்கும் 16 வயசு ஆகுது. 16 வயசு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, யமன் வந்து அவரை வந்து பிடிக்கிறதுக்கு வர்றாரு. இவருக்கு வந்து முதலே தெரிஞ்சிடும், ஏன்னா அறிவான குழந்தை இல்லையா, அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது. உடனே வந்து அவர் பயத்தில் வந்து சிவனை போயிட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சின்றாரு. ஏன்னா பக்கத்தில் இந்த யமன் என்ன பண்ணிடுறான்னா, பாசக்கயிறை வீசுகிறாரு. அப்போ வந்து சிவன் மேலேயே அந்த பாசக்கயிறு விழுந்துருது. இதனால் கோபம் கொண்ட சிவன் வந்து, எப்படி நீ என் மேலே வந்து போடலான்னா, தெரியாமல் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாரு. அப்போது அதே மாதிரி இந்த குழந்தைய நீ விட்டுரு, இனிமேல் இவருக்கு வந்து மார்கண்டேயன் என்றும் 16ஆக தான் இருப்பார், இவருக்கு எப்பயுமே சாவு கிடையாதுன்னு சொல்லி வரம் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த கதையில் அதனால தான் இந்த கோவிலில் போய் பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து ஆயுள் சாந்திக்காக போயிட்டு இந்த இடத்துல போய் 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் பண்ணும்போது நம்மளுடைய ஆயுள் கூடுன்றது ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு ஐதீகமாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த கோவிலில் தான் வந்து தை அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் வந்து அபிராமி பட்டர் வந்து அம்பாளை வந்து மெய் மறந்து அவர் அம்பாளை பார்த்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து மன்னன் வராரு கோவிலுக்கு. அந்த டைம் பார்த்து மன்னன் வராரு. மன்னன் வந்து மன்னன் வரான்னு சொல்லி எல்லோரும் விலக்கி விட்றாங்க. இவரையும் விளக்கும் போது இவர் விளங்கலை. அப்போ வந்து மன்னர் வந்து கோவம் வர்றார். நான் வந்திருக்கேன், நீ வந்து என்னை மறந்து நீங்கள் கடவுளை இது பண்ணிட்டுருக்கியே, இன்றைக்கி உனக்குன்னா அவ்வளோ பெரிய ஆளானா? ஆமாம், அம்மன் முன்னாடி எல்லாருமே பெரிய ஆள் தான் சொல்லி சொல்லும்போது, இன்றைக்கி என்ன திதினாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து பௌர்ணமி அன்றைக்கி அமாவாசை, ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி திதின்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறேன், இன்றைக்கி அமாவாசை, நீ என்ன பௌர்ணமின்னு சொல்கிறியன்னு சொல்லி போயிட்டு கட்டி போட்டுறாரு. கீழே வந்து நெருப்பு ஜுவாலம் அதில் எரிஞ்சுட்டுருக்கு. நீ இன்றைக்கி ராத்திரி உனக்கு வந்து நிலா வரலைன்னா இந்த நெருப்பில் உன்னை போட்டுருவேன்னு சொல்லி கட்டி வச்சுருக்காரு. அன்றைக்கி நைட்டு அம்பாவை வந்து அதில் வந்து பாடும்போது தான் இந்த அபிராமி அந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்படி பாடும்போது அம்பாள் வந்து தன்னுடைய தோலை எடுத்து வீசுகிறா. அதுலேருந்து அது வந்து பௌர்ணமியாக மாறுது. தன்னோட பக்தனுக்காக அமாவாசை திதியே வந்து பௌர்ணமி திதியாக மாற்றி கொடுத்த அம்பாளை வணங்கும் போது நம்மளும் நினச்ச காரியங்கள்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். அதனால் வந்து இந்த அம்பாளை வணங்கும் போது நம்ம நினைத்த காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோவிலில் மூலவர் வந்து அமிர்தகடேஸ்வரர், அம்பாள் வந்து அபிராமி. தலைவிருஷம்னு பார்த்திங்கன்னா முல்லை மரம், முல்லை கொடியும் வில்வ மரமும். தீர்த்தம் வந்து அமிர்த புஷ்ணகர்ணி, மார்கண்டேய தீர்த்தம், கால தீர்த்தம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூரில் இருக்கிறது இந்த ஊர். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இந்த மாதிரி கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.